தலைவரோட 2.0 ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு மும்பைல லான்ச் ஆகி இருக்குங்க. 3 போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு போஸ்டர்ல தலைவர் வந்து சிட்டி ரோபோ கெட்டப்ல இருக்காரு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டார் வார்ஸ் கெட்டப்ல இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு வித்தியாசமான ஜாக்கெட் அவர் வந்து போட்டிருக்காப்ல. அவருக்கு பின்னாடி அவரை மாதிரி நிறைய ரோபோஸ், எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோமோ அதே மாதிரி நிறைய ரோபோஸ் இருக்கு. அடுத்த போஸ்டர் வந்து லைட்டா பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபீல்ல இருக்கு. ஒரு பக்கம் தலைவர் சிட்டி ரோபோ கெட்டப்ல அந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அக்ஷய் குமார் அவரோட ஈவில் டாக்டர் கேரக்டர் கெட்டப்ல இருக்காப்ல. ரெண்டு பேருமே ஹியூமன்ஸ் இல்ல அப்படின்றது உங்களுக்கு நேரத்துக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஒரு பக்கம் ரோபோ, இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி காக்காயா மாறின ஒரு மனுஷன், காக்காய் மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். மூணாவது போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய் குமாருக்காக தனியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஏற்கனவே வந்து ஒரு வில்லனா மாறிட்டார் இல்லையா, காக்காயா மாறிட்டார் இல்லையா, அதுக்கேத்த மாதிரி அவரோட கண்கள், கை, விரல், நகம் எல்லாமே வேற ஒரு ரேஞ்சில கெட்டப்பா இருக்குது. 6 மணி நேரம் கெட்டப்பு இந்த ஒரு போஸ்டர்ல வெளில தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். அது அந்த கண் இருக்கே வேற லெவல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு லான்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுல கடைசி இதுல வந்து ஒரு டயலாக் போட்டிருந்தாங்க, இந்த ஒரு உலகம் மனிதர்களுக்காக மட்டும் இல்லைன்னு சொல்லி. சோ இந்த ஒரு படத்துல மெயினான விஷயம் வந்து ஒரு ரோபோ, இன்னொரு பக்கம் மனுஷனா இருந்து வேற ஒரு ஜீவனா மாறின ஒரு வில்லன். இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு சண்டை தான் அப்படின்றதுதான் இன்னொரு நல்ல விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இந்த படத்தையே தூக்கி நிறுத்துறது மியூசிக் தான் அப்படின்றத போஸ்டர்லயுமே சங்கர் சார் சொல்லிட்டாருன்னு சொல்லணும். 2.0 அப்படின்ற டைட்டில் கீழே வந்து பாத்தீங்கன்னா இசை புயல் அப்படி 2 கை விரிச்சு நிக்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும். பட் அதை வைக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். சங்கர் சாருக்கு அந்த ஒரு மனசு இருக்குன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் போக முக்கியமான ஒரு சின்ன விஷயம், பட் லைட்டா வந்து மனசுக்குள்ள வருத்தத்தை உருவாக்குன விஷயம், 2017 தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும். தீபாவளி தான் ரிலீஸ் ஆகும். 3D தீபாவளி 2017 அப்படின்னு சொல்லி தெளிவா போட்டாங்க போஸ்டர்ல. அதுதாங்க லைட்டா மனசு வலிக்குது. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பத்தி சொல்லும் போது இந்த படத்தோட ரைட்டர் ஜெயமோகன் சொன்ன விஷயம் வந்து அக்ஷய் குமாருக்கு நிறைய ஒரு வெயிட்டான ரோல் இருக்கு அப்படின்றதுதான். சோ ஸ்டேஜ்ல பேசும்போது தலைவரும் அதான் சொன்னார், இந்த படத்துல நான் ஹீரோ இல்ல, அக்ஷய் குமார் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு. சோ ஜெயமோகன் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தார் அப்படின்னா, கிறிஸ்டோபர் நோலன் படங்கள்ல வர்ற ஜோக்கர், பேன் இந்த கேரக்டர் மாதிரி தான் அக்ஷய் குமாரோட கேரக்டர் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. யூசுவலா கிறிஸ்டோபர் நோலன் படங்கள்ல பாத்தீங்கன்னா ஹீரோவை விடவும் வில்லனுக்கு ஒரு படி பில்டப், வெயிட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். சோ அப்படி பார்த்தா இந்த ஒரு படத்துல அக்ஷய் குமார் ரோல் தான் பயங்கர வெயிட்டான ரோல் போல. இது மட்டும் இல்லாம 3வது பார்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதையாவது கொஞ்சம் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவோம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் ஈவென்ட் வந்து ஒரு சாதனை பண்ணிருக்குன்னு சொல்லலாம். யூடியூப்ல 17,000 பேர் லைவா இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்த்திருக்காங்க. தலைவருக்கு தவிர்த்து வேற யாரும் இந்த ஒரு சாதனை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. You can call me costly because there are a lot of people underpaid. The fact is different.